அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு அதிகாலை வைகறை வகுப்புல இணைஞ்ச அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வகுப்புல என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, யூனிட் 6ல ஒரு பகுதியை குறிப்பிட்டு சொல்லியிருப்போம். அதுல நம்ம இன்னைக்கு கொஸ்டின் டைம் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருப்போம். நான் பேசுறது எல்லாத்துக்கும் கேக்குதுல்ல? பிரேக் ஆகாம? எல்லாரும் படிச்சுட்டு வந்துட்டீங்களா? நம்ம தமிழ்நாட்டுல விடுதலை போராட்டத்துல தமிழ்நாட்டின் பங்கு, அதுல இருந்து தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதிகள், அதுக்கு பல்வேறு நிலைகள் அது எல்லாமே போட்டிருந்தோம். அந்த ஒரு ஆஃப் யூனிட் 6ல போட்டிருப்போம். அதுல இருந்து கேள்விகள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட், சென்னை வாசிகள் சங்கம் என்ற அமைப்பை நிறுவியவர்கள் யார் யார்? சென்னை வாசிகள் சொல்லுங்க. ரஜிலு லட்சுமி நரசு, சீனிவாசனார். ரஜிலு லட்சுமி நரசு, சீனிவாசனார், இவங்க சென்னை வாசிகள் சங்கத்தை நிறுவினவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கிறிஸ்துவ சமய பரப்பாளரின் செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவித்த அமைப்பு அப்படின்னா எந்த அமைப்பு சொல்லுவோம்? சென்னை வாசிகள் சங்கம். சென்னை வாசிகள் சங்கம் தான் கிறிஸ்துவ சமய பரப்பாளர்களின் செயல்பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க ஆரம்ப காலகட்டத்துல. இதை சென்னை மகாஜன சபையோட முதல் தலைவர் அப்படின்னா யாரு? ரங்கையா. பி ரங்கையா அவங்கதான் தலைவர். தலைவர்னா ரங்கையா. இதே செயலாளர்னா யார் சொல்லுவான்? அனந்தசார்லு செயலாளர். சென்னை வாசிகள் சங்கத்தோட நோக்கம் என்னன்னு சொல்லுங்க. நோக்கம் வரிகளை குறைக்கணும், கருத்துக்களை கொண்டு அரசாங்கத்துக்கு பொதுமக்களோட கருத்துக்களை அரசாங்கத்துக்கு மக்கள். இது என்னது, ஒரு வணிக சமூகம் ஆரம்பிச்சு வச்ச ஒரு அமைப்பு. ஸோ அவங்க இந்த டாக்ஸுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. நம்ம உறுப்பினர்களோட நலனை முன்னெடுத்து செல்றது, அதே போல வரிகளை குறைக்கிறது, இது போன்ற நோக்கங்கள் வச்சிருப்பாங்க. காலனி ஆட்சியை எதிர்ப்பதுல முன்னோடியா திகழ்ந்த நாடு அப்படின்னா எந்த இது சொல்றோம்? முன்னோடியா திகழ்ந்ததுன்னா இந்தியாவில நம்ம தமிழ்நாடை சொல்றோம். சரிங்களா? தி ஹிந்து பத்திரிகையை தொடங்கியவர் யார்? சுப்பிரமணியம் வீரராகவாச்சாரியா. எந்த வருஷம் தொடங்கியிருப்பாங்க? 1878. டேட் சொல்லுங்க. செப்டம்பர் 20. அதே போல ஜி சுப்பிரமணியம் தொடங்கிய தேசிய பருவ இதழ் அப்படின்னா எது? தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன். இது அந்த சுதேசமித்திரன் எப்ப நாள் இதெல்லாம் மாத்திருப்பாங்க? 99ல நாள் இதெல்லாம் மாத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி அது பருவ இதழா 1891ல பருவ இதழா இருந்திருக்கும் ஆரம்பிச்சிருக்கும் போது. அதுக்கப்புறம் 99ல அது நாள் இதெல்லாம் மாத்திருப்பாங்க. இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா, இந்த உள்நாட்டு பத்திரிகைகள் தொடங்குவதற்கு எந்த பத்திரிகை ஊக்கமளித்தது? இது எல்லாரும் தொடங்குறதுக்கு எந்த பத்திரிகை ஊக்கமளித்தது? சுதேசமித்திரன் தான் ஊக்கமளித்தது. சென்னை மகாஜன சபை நிறுவன வருஷம் சொல்லுங்க, அதோட டேட் சொல்லுங்க. மே 16, 1884 மே 16ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சிறப்பு.
இப்ப இவங்களோட நோக்கங்கள்னா என்னென்ன சொல்வீங்க? சில முக்கியமான நோக்கங்கள். சென்னை மகாஜன சபையோட நோக்கங்கள்னா என்னென்ன வரும்? ஃபர்ஸ்ட் இவங்களும் வரிகளை குறைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆன்லைன்லயும் ஒரே நேரத்துல அதெல்லாம் ஒருத்தவங்க குறைங்கன்னு சொல்லுங்க. சொல்லியிருப்பாங்க மேம். சொல்லுங்க. குழந்தைகள் எல்லாத்தையுமே நீங்க வந்து ராணுவத்துக்கே செலவு பண்றீங்க, அந்த செலவுகள்லாம் குறைங்கன்னு சொல்லியிருப்பாங்க மேம். ஓகே. அப்போ அதே போல அந்த குடிமை பணி தேர்வை ஒரே நேரத்துல வந்து இங்கிலாந்துல இந்தியால ஒரே நேரத்துல நடத்துங்க, இது போன கோரிக்கைகள்லாம் கொடுத்திருப்பாங்க. இவங்களோட கோரிக்கையை தான் அப்படியே வந்து ஐஎன்சில இவங்களோட கோரிக்கை நிறைய அப்படியே பிரதிபலிச்சிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அவங்களோட நோக்கமா நம்ம அப்படியே மாற்றி அமைச்சிருந்திருக்கோம். மிதவாத கூட்டம் நடைபெற்ற இடம் அடையாறு மேம். அடையாறு. ஃபர்ஸ்ட் கூட்டம் அடையாறுல வந்து நடந்திருக்கும். ஓகே. சென்னையை சேர்ந்த புகழ்பெற்ற தமிழ்நாட்டு மிதவாதி தலைவர் ஒருத்தர்னா யாராவது ஒருத்தவங்க பேர் சொல்லுங்க. சீனிவாச சாஸ்திரி மேம். சீனிவாச சாஸ்திரி, பி. கிருஷ்ணசாமி, இவங்க எல்லாருமே வந்து வருவாங்க. ஓகே. ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் கூட்டம் எப்ப நடந்துச்சு, எங்க நடந்துச்சு? 1885 பம்பாயில மேம். பம்பாய் மேம். எத்தனை பேர் கலந்து கொண்டிருப்பாங்க? 72 பேர் வந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அதுல வந்து அந்த சென்னையை சார்ந்தவர்கள்னா எத்தனை பேர் சொல்லலாம்? 16 பேர் வந்து கலந்து கொண்டு 22 பேர் வந்து கலந்து கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மட்டும்தான் 16 மேம். சென்னை மாகாணத்துக்கு 22 பேரு, இதுல தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு கேட்டோம்னா 16 பேர். ஓகே. முஸ்லீம் வந்து 2 பேர். முஸ்லீம் வந்து 2 பேரு. இரண்டாவது மாநாடு எங்க நடந்திருக்கும்? கல்கத்தால நடந்திருக்கும். இதுக்கு ஹெட் வந்து யார் இருப்பாங்க? தாதாபாய் நவ்ரோஜி இருப்பாரு. மூணாவது மாநாடு அது போல எங்க நடந்திருக்கும்? பக்ருதீன் தியாப்ஜி வந்து இருப்பாரு. 87 நடந்திருக்கும். எங்க நடந்திருக்கும்? சென்னை சென்னை 1000 விளக்குல நடந்திருக்கும். ஓகே. அத நம்ம இப்ப என்னன்னு சொல்றோம்? மக்கீஸ் தோட்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே. அதுல எத்தனை பேர் கலந்து கொண்டிருப்பாங்க மூணாவது மாநாட்டுல? 607 பேர் கலந்திருப்பாங்க. அதுல சென்னை மாகாணத்தை சார்ந்தவங்கன்னா எத்தனை பேரு? 362 பேர். 607 பேர் டோட்டலா கலந்துட்டு இருப்பாங்க. அதுல 362 பேர் சென்னை மாகாணத்தை சார்ந்தவங்க அப்படின்னு பாக்குறோம். சென்னை மாகாணத்துல ஒடிசாவோட எந்த பகுதி வந்து இருந்துச்சு? ஒடிசாவோட கஞ்சம் அப்படின்ற பகுதி வந்து இருந்துச்சு. அதே போல ஆந்திராவோட எந்த பகுதிகள் இருந்துச்சு? ராயல்சீமா, அந்த கடற்கரை மாவட்டங்கள் எல்லாமே வந்து இருந்திருக்கும். மக்களின் நாட்டுப்பற்று உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் யாருடைய தேசபக்தி பாடல்கள் மிக முக்கியமானதாக இருந்தது? பாரதியாரோட நாட்டுப்பற்று பாடல்கள் முக்கியதா இருந்துச்சு. அதே போல சுதேசி கருத்துக்களை பரப்புரை செய்ய தோன்றிய முக்கியமான இதழ்கள் அப்படின்னா அந்த பீரியட்ல என்னென்ன சொல்லலாம்? சுதேசி கருத்துக்களை இந்தியாவும் சுதேசமித்திரமும். சென்னையில சுற்றுப்பயணம் மேற்கொண்ட எந்த தேசிய தலைவரின் சொற்பொழிவுகள் இளைஞர்களை கவர்ந்தது? பிபின் சந்திரபால். சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர் வ.உ. சிதம்பரனார்.
அவர் விலைக்கு வாங்கின 2 கப்பலோட பேர் சொல்லுங்க. SS லாவோ, SS காலியா. SS டாலியா, SS லாவோ, இந்த 2 கப்பல்கள் வாங்கியிருப்பாரு. எந்த நாட்டுல இருந்து வாங்கியிருப்பாரு? ஒன்னு பிரான்ஸ் கிட்ட இருந்து, இன்னொன்னு வந்து இங்கிலாந்துல இருந்து. எதுன்னு சொல்லுங்க கரெக்டா. காலியா பிரான்ஸ். டாலியா வந்து பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருப்பாரு. SS லாவோவை இங்கிலாந்து நாட்டுல இருந்து வாங்கியிருப்பாரு. அந்த கப்பலோட ஷேர் பத்தி சொல்லுங்க. எத்தனை பங்குகள் இருக்கும் மொத்தம்? 40,000. மொத்தம் 10 லட்சம் மேம். அது 25 ரூபாயா, 40,000 பங்கு மேம். 10 லட்சம் ரூபாய 25 40,000. 25 ஷேர் போட்டு 40,000 பேருக்கு வந்து அதை வந்து வித்திருப்பாரு. ஓகே. எங்க இருந்து எங்க வந்து அந்த கப்பலை வந்து ஓட்டியிருப்பாரு? தூத்துக்குடி டு கொழும்பு. தூத்துக்குடியில இருந்து கொழும்புக்கு வந்து ஓட்டியிருப்பாரு. ஓகே. அதே போல திருநெல்வேலியிலயும் தூத்துக்குடியிலயும் நூற்பாலை தொழிலாளர்களை அணி திரட்டுவதுல வஉசியோடு தோளோடு தோள் நின்றவர் அப்படின்னா யார சொல்றோம்? சுப்பிரமணிய சுப்பிரமணிய சிவா. ஓகே. சுப்பிரமணிய சிவாஜிதான் தோழர் தொண்டு வஉசி. ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது சிவா மேம். அவர் கூட ஹெல்ப் போனதா அவரோட நண்பர் வந்து வஉசி. 1908 ஐரோப்பியாருக்கு சொந்தமான கோரல் நூற்பாலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தத்துக்கு தலைமையேற்றவர் வஉசி மற்றும் சுப்பிரமணிய சிவா. இவங்க 2 பேருமே வருவாங்க. தலைமையேற்றவர் அப்படின்னா வஉசி தான் நம்ம சொல்லணும். பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்கத்திலிருந்து சிறை தண்டனை தவிர்ப்பதற்காக புதுச்சேரிக்கு சென்றவர் யார்? பாரதியார். பாரதியார் ஃபர்ஸ்ட் அவர் தான் போவாரு. அவரை ஃபாலோ பண்ணி பின்னாடி எல்லாருமே போவாங்க. பாரதியின் முன்னுதாரத்தை பின்பற்றி போனவங்க யார் யாரு? அரவிந்த் கோஷு, அரவிந்த் கோஷு, வி சுப்பிரமணியாரும் அவர் பின்னாடியே வந்து போவாங்க. தமிழ்நாட்டின் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்து அறிமுகமும் பயிற்சியும் வழங்கிய இடம் லண்டன், பாரிஸ். பாரத மாதா சங்கம். எங்க வந்து அறிமுகம் பயிற்சி கொடுத்திருப்பாங்க? மறுபடியும் கேள்வி சொல்லுங்க மேம். தமிழ்நாட்டின் பாரிஸ். லண்டன், பாரிஸ். என்ன கொஸ்டின் அப்படின்னா, தமிழ்நாட்டின் புரட்சிகர தேசியவாதிகளுக்கு புரட்சிகர நடவடிக்கைகள் குறித்த அறிமுகமும் பயிற்சியும் வழங்க பெற்ற இடம் அப்படின்னா லண்டன்ல இந்தியா ஹவுஸும் பாரிஸ்லயும் வந்து அந்த ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல பயிற்சி வழங்கினவங்க யார் யாரு? பயிற்சி பெற்றுட்டதுன்னா VVS மேம், வி சுப்பிரமணிய பிள்ளை இருப்பாங்க. MPT ஆச்சாரியா இருப்பாங்க மேம். செண்பகராமன் அவங்க இருப்பாங்க மேம். JSS ராஜன் இவங்களும் இருப்பாங்க. பாரத மாதா சங்கம் என்னும் ரகசிய அமைப்பை உருவாக்கியவர் நீலகண்ட பிரம்மச்சாரி. இந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாரு? 1904 வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. இவங்களோட நோக்கம் என்ன இருக்கும்? இந்த பாரத மாதா சங்கத்தோட நோக்கம் இப்போ ஆங்கில அதிகாரிகளை கொன்று அதன் மூலமா மக்களிடையே நாட்டுப்பற்றை ஏற்படுத்தணும் அப்படின்றதுதான் இவங்களோட நோக்கமா வந்து இருந்திருக்கும். இதன்படி ஜூன் 17, 1911 யார வந்து கொண்டிருப்பாங்க? யாரு கொண்டிருப்பாங்க? வாஞ்சிநாதன். ஜூன் 17, 1911 ஜூன் 17,
1911 வாஞ்சிநாதன் வந்து யாருன்னா ஆஷை வந்து சுட்டு வந்து கொலை பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து நடந்திருக்கும் இந்த நிகழ்வு. இந்த மணியாட்சி நிலையம். திருநெல்வேலி. அவரு மணியாச்சி ரயில் நிலையம். அவர் வந்து ஊட்டிக்கு வந்து சுற்றுலா பயணம் மேற்கொள்ளும் போது இந்த நிகழ்வு வந்து நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. போல பிரம்மஞான சபையின் தலைவர் யாரு? அன்னிபெசன்ட் அம்மையார் இருப்பாங்க. அவங்க எந்த நாட்டுல இருந்து வந்திருப்பாங்க? அயர்லாந்து பெண்மணி அன்னிபெசன்ட். அவங்க ஆரம்பிச்ச இயக்கம் தன்னாட்சி இயக்கம். அப்போ அன்னிபெசன்டோட தன்னாட்சி இயக்கத்துக்கு துணை நின்றவங்கன்னா யார் யார் சொல்லுவோம்? ஜி.எஸ். அருண்டேல், பி.பி. வாடியா, பி.பி. ராமசாமி. 3 பேரு. ஜி.எஸ். அருண்டேல், பி.பி. வாடியா, பி. ராமசாமி. இவங்க 3 பேரும் அன்னிபெசன்ட்க்கு ஹெல்ப்பா வந்து இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றோம். அவங்களோட பத்திரிகை சொல்லுங்க என்னென்னு. நியூ இந்தியா, நியூ இந்தியா, காமன்வெல்த். இதுல காமன்வெல்த் எந்த வருஷம்? 1914 காமன்வெல்த். அதே போல இவங்க நியூ இந்தியா 1915 நியூ இந்தியா வந்து வரும். அன்னிபெசன்ட் சுயாட்சி குறித்த துண்டு பிரச்சாரத்தை எழுதிய 2 புத்தகங்கள். என்னென்ன புத்தகங்கள்? சுயாட்சியை பத்தி சொன்ன 2 புத்தகங்கள். இந்தியா எப்படி சுயரித்தது, இந்தியா ஒரு தேசம். விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது, இந்தியா ஒரு தேசம். அப்ப நேஷன் பத்திரிகை. ஏன் நேஷன்னா இவங்க இந்தியா ஏன் நேஷன். இதே நேஷன் பத்திரிகை யாரோடது? யாரு? சரி, அது யாருன்னு பாத்துட்டு வாங்க. திவ்யா மேம் சொல்றது கேட்கல. என்ன பேர் சொல்றீங்க? சரி, ஓகே, இது பாத்துட்டு வாங்க. இந்தியா சரி, ஓகே. இந்தியா ஏன் நேஷன் யாரு, நேஷன் மட்டும் யாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. சொல்லுங்க. ஓகே, நம்ம அடுத்து கேள்வி போவோம். சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பெற்ற ஆண்டு. சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. திராவிடர் கழகம்னா என்ன வருஷம்? 1912 திராவிடர் கழகம். அது நான் பிராமின் அசோசியேஷன். பிராமணர் இல்லாதோர் இயக்கம் அப்படின்னு சொல்றாங்க. திராவிட கழகத்தின் செயலாளராக செயலுமிக்க வகையில் பங்காற்றியவர். செயலாளர்னா யார் சொல்றோம்? சி. நடேசனார் வந்து சொல்றோம். அதே போல திராவிடர் சங்க தங்கும் விடுதியை நிறுவியவர் டாக்டர் சி. நடேசனார். எந்த வருஷம்? 1916 ஜூலை 16 ஜூலை மாசம் வந்து நான் ஃபர்ஸ்ட் விடுதி இவர் தான் அமைச்சிருப்பாரு. அதே போல சென்னை விக்டோரியா பொது அரங்கத்துல எத்தனை பிராமண அல்லாதவர்கள் வந்து அந்த இடத்துல கூடியிருப்பாங்க? 30 பிராமணர் அல்லாதவர்கள் அந்த இடத்துல வந்து கூடியிருப்பாங்க. 30க்கு மேற்பட்டதாங்க. சுமார் 30 கிட்ட வந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ நடந்த தேர்தல காங்கிரஸ் வந்து புறக்கணித்தது? 1920. அப்போ நீதி கட்சி வந்து அப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணிருப்பாங்க. மொத்தம் எத்தனை சீட் வந்து நீதி கட்சி வின் பண்ணிருப்பாங்க? 98 இடத்துல 63 பிளேஸ் வந்து வின் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க.
கிளாபத் நாள் அப்படின்னா எந்த நாள் சொல்வீங்க? ஏப்ரல் 17. ஏப்ரல் 17 அப்படின்னு சொல்றோம். ரோசாப்பு துறை அப்படின்னா அன்போடு அழைக்கப்பட்டவர் ஜார்ஜ் ஜோசப். ஜோசப். ஜார்ஜ் ஜோசப். 1927 முழுமையான சுதந்திரமே எனது இலக்கு அப்படின்னு அறிவித்த மாநாடு லாகூர் மாநாடு. காங்கிரஸ். 1927 சொல்லிட்டேன். சென்னை மாநாடு. சென்னை மாநாட்டை தான் முழுமையான சுதந்திரமே எனது இலக்கு. இதே வந்து நீங்க சொன்ன லாகூர் மீட்ல என்ன சொல்லிருப்பாங்க? பூரண சுயராசியம். பூர்ண சுயராஜ்யம் அப்படின்னா லாகூர் மீட்ல சொல்லிருப்பாங்க. ஓகே. வேதாரணத்துல ராஜாஜி வந்து உப்பு சத்தியாகிரகம் நடத்திருப்பார்ல, அதுல எத்தனை பேர் வந்து லாஸ்டா உப்ப எடுத்து அந்த சட்டத்தை மீறி இருப்பாங்க? 12 பேர். 12 பேர் வந்து மீறி இருப்பாங்க. 12 பேர். முதல் காங்கிரஸ் அமைச்சரவையை அமைத்தவர் ராஜாஜி. ராஜாஜி. வரிகோடா இயக்கம் தமிழ்நாட்டுல எங்க நடக்கும்? மேஜரா தஞ்சாவூர்ல நடக்கும். இதே போல ஒத்துழையாமை இயக்கத்தை தமிழ்நாட்டுல தலைமையேற்று நடத்தினவங்க ராஜாஜி, பெரியார், இவங்க எல்லாரும் வருவாங்க. ஜார்ஜ் ஜோசப் கேரளால எந்த ஊர்ல பிறந்திருப்பாரு? ஆலப்புழா டிஸ்ட்ரிக்ட் செங்கன்னூர்ல பிறந்திருப்பாரு. பம்பாயிலிருந்து ஊர் திரும்பி கொண்டிருந்த காமராஜர் காவல்காரவங்க அந்த மாதிரி ஜெயில அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இடையில ஒரு இடத்துல வந்து இறங்குவாரு. அது எந்த ஸ்டேஷன்ல இறங்குவாரு? அரக்கோணத்துல. வெள்ளையனே வெளியேறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1942 ஆகஸ்ட் 8ஆம் தேதி. இந்தி எதிர்ப்பு மாநாடு நடைபெற்ற இடம் சேலத்துல நடந்திருக்கும். மாநாடு வந்து சேலம், சென்னையில் நடக்கும். ரெண்டுலயுமே நடக்கும். ஆனா வந்து சேலம் மாநாடு தான் ரொம்ப தீவிரமா பெரியார்லாம் இருந்திருப்பாரு. சென்னை வேற பிளேஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சேலம், அதுக்கப்புறம் பெரியார் கலந்துட்டதுன்னு கேட்டாங்கன்னா அது சென்னை. ஆனா அவர் சென்னையில இருக்கிறதுலாம் கலந்துப்பாரு மேம். அடுத்த கொஸ்டின். விஸ்வநாத நாயக்கர் எந்த அமைச்சரோட ஆலோசித்து 1529 பாளையக்காரர் முறையை ஆரம்பித்தார்? அரியநாதர் உதவியோட. அரியநாதர். மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருக்கும்? 72 பாளையங்கள் வந்து இருக்கும். கிழக்கு பாளையங்கள் எதாவது சொல்லுங்க. நாகலாபுரம், நாகலாபுரம், நடுவக்குறிச்சி, இது எல்லாமே வந்து கிழக்கு பாளையங்கள் வரும். அதுக்கு ஹெட்னா யார் சொல்வீங்க? கட்டபொம்மர். கிழக்கு பாளையத்துக்கு யாரு ஹெட்டு? வீரபாண்டியர் தானே மேம். கட்டபொம்மன் வந்து இருப்பாரு. மேற்கு பாளையத்துக்கு புலித்தேவர் வந்து இருப்பாரு. மறவர்கள் எல்லாரும் கூட்டமா இருக்கும். புலித்தேவர் தோற்கடிக்கப்பட்ட இடம் அந்தநல்லூர்.
Okay. புலித்தேவர் தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றிய ஆண்டு 64. 64. ஓகே. திரும்ப 67ல ஒருத்தவர் தோற்கடிச்சிருவாரு. அவர் யாரு? கேப்டன் கேம்பல். கேப்டன் கேம்பல். ஓகே. ஜெகவீரராம பாண்டிய கட்டபொம்மன் ஆட்சி செய்த ஊர் வீரபாண்டியபுரம். வீரபாண்டியபுரம். பெட்டி. வீரபாண்டியபுரம். இந்த ஊருன்னு கேட்டாங்கன்னா வீரபாண்டியபுரம் சொல்லுவாங்க. கட்டபொம்மனோட முன்னோர்கள் தமிழ்நாட்டுக்கு எந்த நூற்றாண்டுல வந்திருப்பாங்க? 4 நூற்றாண்டு. நூற்றாண்டு. எந்த நூற்றாண்டு? திரும்ப சொல்லுங்க, கேட்கல. 12 மேம். 11ஆம் நூற்றாண்டு தான். 11ஆம் நூற்றாண்டுலயே வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. எங்கு நவாப் முகலாயர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டார்? அதனாலதான் இந்த டாக்ஸ் சிஸ்டம்லாம் அப்படி மாறிடும். எங்கு நவாப் முகலாயர்களின் பிரதிநிதியாக செயல்பட்டார்? ஆற்காடு. கர்நாடகா பகுதியில. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த கர்நாடகா பகுதியில. சரிங்களா? 1798 கட்டபொம்மன் யாருடன் ராமநாதபுரத்தில் கலெக்டரை சந்தித்தார்? சிவசுப்பிரமணியம். யாரோட போய்? சிவசுப்பிரமணியத்தோட. ஓகே. கட்டபொம்மன் அனைத்து வரியும் செலுத்திவிட்டு பாக்கி வைத்திருந்த செலுத்தாத வரி 1080. 1080 பக்கோடாக்கள் செலுத்தாத வரி அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நமது வீரர்களுடன் கோட்டைக்குள் சென்று கட்டபொம்மன் தப்பிக்க உதவி செய்தவர் ஊமைத்துரை. அதுல கைது செய்யப்பட்டவர்னா யார் சொல்லலாம்? அமைச்சர் சிவசுப்பிரமணியரை கைது பண்ணிருப்பாங்க. காலின் ஜாக்சனுக்கு பிறகு ராமநாதபுர கலெக்டரா இருந்தவர் எஸ்ஆர் லூசிங்டன் இருந்திருப்பாரு. தென்னிந்திய கிளர்ச்சியாளர்களின் கூட்டமைப்பு வெளியிட்ட பிரகடனம் திருச்சிராப்பள்ளி அறிக்கை, ஜம்புதீவு பிரகடனம், இன்னொன்னு என்ன சொல்லுவாங்க? ஜூன் பிரகடனம். ஜூன் பிரகடனம் இதெல்லாம் சொல்லுவாங்க. எங்கு நடைபெற்ற சண்டையில் சிவசுப்பிரமணியம் மீண்டும் கைது செய்யப்பட்டார்? கல்லர்பட்டி. எப்ப சிவசுப்பிரமணியத்தை தூக்குல போட்டிருப்பாங்க? செப்டம்பர் 13, 1799. செப்டம்பர் டேட் இருக்குமா? இருக்கும். செப்டம்பர் 13, 99. செப்டம்பர் 13. இதே போல கட்டபொம்மன் அக்டோபர் 16. அக்டோபர் 16. அதே போல ஊமைத்துறை, சிவத்தையா இவங்க 2 பேரும் அவங்க 2 பேரும் நவம்பர் 13. செப்டம்பர் சொல்லுங்க, திரும்ப ஒருத்தவங்க சொல்லுங்க. 16 இல்ல சார். 1801 கொண்டிருப்பாங்க மேம். டேட் சொல்லுங்க. நவம்பர் 16. அப்போ வரிசையா அவங்க 3 பேரு. ஃபர்ஸ்ட் சிவசுப்பிரமணியம் சொல்லுங்க. ஒருத்தவங்க 3யுமே சொல்லுங்க. குணவதி மேம் சொல்லுங்க. சிவசுப்பிரமணியம் நாகலாபுரத்துல நவம்பர் 13, 1799 கொண்டிருப்பாங்க மேம். அதே மாதிரி அக்டோபர் 16, 1799 கயத்தாறுல வச்சு கட்டபொம்மனை கொண்டிருப்பாங்க மேம். தூக்குல போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அவங்க தம்பிகளான ஊமதுரையும் சிவத்தாயாவையும் நவம்பர் 16, 1801 தூக்குல போட்டிருப்பாங்க மேம்.
ஓகே. சகோதரன் தலையை வெட்டிருப்பாங்க அப்படிதானே மேம்? இன்னும் இவங்க தலையை வெட்டிருப்பாங்க. தலைய வந்து இது வந்து பண்ணிருப்பாங்க. இவங்க 2 பேரையும் தூக்குல வந்து போட்டிருப்பாங்க. ஓகே. கட்டபொம்மன் எங்க தப்பிச்சு போயிருப்பாரு? புதுக்கோட்டை. புதுக்கோட்டைக்கு போயிருப்பாரு. அங்கதான் புதுக்கோட்டை மன்னர் தான் வந்து காட்டி கொடுத்துருவாருன்னு நம்ம பார்த்திருப்போம். சின்னமருது யார்கிட்ட வேலை செஞ்சிருப்பாரு? சின்னமருது, பெரிய மருது, வேலுநாச்சி. சிவகங்கை அரசர். சிவகங்கை அரசர் முத்துவடுகநாதர்கிட்ட 2 பேரும் பணியாற்றிருப்பாங்க. தென்னிந்திய கிளர்ச்சி எந்த வருஷம் நடந்திருக்கும்? 1800 800 to 801. இதுல ஆலோசகரா இருந்தவர் யாரு? வேலுநாச்சியாருக்கு ஆலோசனை சின்னமருது இருந்திருப்பாரு. அந்த 1801 அந்த திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒட்டி இருப்பாங்க? நவாபோட நவாபோட கோட்டையிலையும் ஸ்ரீரங்கம் கோயில் சுவர்லயும் வந்து ஒட்டி இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. மருது சகோதரர்களை எப்ப தூக்கில போட்டிருப்பாங்க? அக்டோபர் 24, 1801. ஓகே. தீரன் சின்னமலை பிறந்த ஊர்? ஈரோடு மாவட்டம். தீர்த்தகிரின்றது அவரோட இயற்பெயர். அவர் பிறந்த ஊர் அப்படின்னா சென்னிமலை. ஈரோட்ல சென்னிமலை. சென்னிமலை பக்கத்துல மேலப்பாளையம் அந்த ஊர்ல தான் பிறந்திருப்பாரு பர்டிகுலரா. இவர்தான் கொங்கு நாட்டு பாளையக்காரர் அப்படின்னு சொல்லுவோம். தீரன் சின்னமலை யார் பக்கம் இருந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடி வெற்றி பெற்றார்? திப்பு சுல்தான் கூட இருந்துதான் வந்து அவர் வந்து வெற்றி பெற்றிருப்பாருன்னு சொல்லுவாங்க. தீரன் சின்னமலை எங்கு தங்கி இருந்து ஆங்கிலேயை தொடர்ந்து எதிர்த்து போராடி அங்க ஒரு கோட்டையை கட்டிருக்காரு? ஓடாநிலை. எத்த வருஷம்? 1802. ஓகே. அரச்சலூர் போர் எந்த வருஷம் சொல்லுங்க? 1804. அதே போல காவேரி போர் 1802. ஓகே. சின்னமலை எப்ப வந்து தூக்கில போட்டிருப்பாங்க? ஜூலை 31 சங்ககிரி கோட்டையில தூக்குல வந்து போட்டிருப்பாங்க. அந்த ஆடிப்பெருக்கப்ப வந்து போட்டிருப்பாங்க. 1805 அப்படின்னு சொல்றோம். ஓகே. 4ஆம் மைசூர் போருக்கு பிறகு திப்புவோட குடும்பம் சிறை வைக்கப்பட்ட இடம்? வேலூர் கோட்டையில சிறை வச்சிருப்பாங்க. 1803 சென்னை மாகாண கவர்னரா இருந்தவர்? ஹாஸ்டிங் வந்து இருப்பாரு. 1803 யார் இருப்பாங்க? ஹாஸ்டிங், வில்லியம் ஹாஸ்டிங் தான் இருப்பாரு. 1805 அந்த பீரியட்ல பெண்டிங் வந்து வருவாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? அக்னியு தலைப்பாகை. அதுல வந்து அந்த தலைப்பாகையில என்ன சின்னம் வந்து இருக்கும்? சிலுவை சின்னம் வந்து இருக்கும். ஓகே. வேலூர் கழகத்துல முதல்ல பலியானவர்னா யாரு? கர்னல் ஃபேன்கோட்.
கர்னல் பான்கோட் மேம். பான்கோட் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் வந்து பலியாயிருப்பாரு அப்படின்னு சொல்றோம். கோட்டையின் வெளியே இருந்து ராணிப்பேட்டைக்கு விரைந்து கர்னல் ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் மேஜர் பூஸ் பூட்ஸ் வந்து அவர் தான் போய் அவருக்கு வந்து ஜில்லஸ்பிக்கு சொல்லியிருப்பாரு. வேலூர் கழகத்தின் போது அமைதி ஏற்படுத்த யார் காரணம்? ஒரு 15 நிமிஷத்துல அமைதி ஏற்படுத்திருப்பாரு. கில்லஸ்பி ஜில்லஸ்பி வந்து அமைதிப்படுத்தியிருப்பாரு. கொழுப்பு தடவப்பட்ட துப்பாக்கியை பயன்படுத்த மறுத்து தனது உயர் அதிகாரியை சுட்டுக் கொன்ற இளம் சிப்பாய் மங்கள் பாண்டே. மங்கள் பாண்டே. Okay. எந்த இடத்துல வந்து புரட்சி தொடங்கி இருக்கும்? பாரக்பூர். பாரக்பூர், கொல்கத்தா பக்கத்துல ஃபர்ஸ்ட் புரட்சி வந்து தொடங்கி இருக்கும். ஓகே. வெளிப்படையா பெரும் புரட்சியில சிப்பாய்கள் ஈடுபட்ட ஆண்டு 1857. 57 மேம் இந்த இதுல மே 10ஆம் தேதி. நீங்க கேட்ட பெரும்புரட்சி இங்க வருமா மேம்? யூனிட் 6க்கு யூனிட் 6க்குள்ள வராது. இந்த லெசன் நம்ம படிச்சனாலும் பாத்துக்கலாம். அதுல அந்த பெருசா படிக்கலாட்டி என்னென்ன ஊர் மட்டும் கூட படிச்சுக்கணும். இந்த ஊரு ஓகே எங்க நடந்துச்சு இது மட்டும் கத்துக்கணும். ஓகே. டெல்லிக்கு வந்த மீரட் சிப்பாய்கள் மே 11ஆம் நாள் யார வந்து இந்தியாவின் பேரரசராக அறிவிச்சிருப்பாங்க? பகதூர் ஷா. இரண்டாம் பகதூர் ஷாவை அழைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அவரை கைப்பற்றின பின்னாடி அவரை எந்த நாட்டுக்கு வந்து நாடு கடத்திருப்பாங்க? ரங்கூனுக்கு வந்து நாடு கடத்திருப்பாங்க. கவர்னர் ஜெனரல் உடனடியாக டெல்லிக்கு விரைந்து செல்லுமாறு ஆணையிட்ட விஸ்வாஸ் மேம் வாய்ஸ் கேட்கல மேம். மியூட்ல இருக்கீங்க மேம். இப்போ கேக்குதா? வீடியோ ஆடியோ கிளியரா இருக்கா? எஸ் மேம். வேலுநாச்சியாரோட தந்தை பேர் சொல்லுங்க. செல்லமுத்து சேதுபதி. செல்லமுத்து சேதுபதி. முத்து சேதுபதி. ஹைதர் அலியுடன் உதவி கேட்ட வேலுநாச்சியாரோட ராணுவ தலைவர் தாண்டவராயன். பீகார் கழகத்தை அடக்கிய ஆங்கிலேய அதிகாரி. புரட்சியில கேட்கிறேன். பீகார் டெய்லர். அடக்கிய ராணுவ அதிகாரி கேட்கிறேன். ஆங்கில அதிகாரி வில்லியம் டெய்லர் வந்து வருவாரு பீகாருக்கு. டெய்லர். பிரெய்லியில் நடந்த கழகத்தை அடக்கிய ஆங்கில அதிகாரி கேம்பல். சர் காலின் கேம்பல். இரண்டாம் மைசூர் போர் இந்த வருஷம் நடக்கும். இரண்டாம் மைசூர் போர் 1784. 80 to 84 இருந்து நடக்கும்.
பதே ஹைதர் அப்படின்னா என்ன பொருள்? பதே வெற்றியின் வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம். பதே ஹைதர் பகதூர் அப்படின்னா வீரமும் வெற்றியும் கொண்ட சிங்கம். பதே ஹைதர் பகதூர் பட்டம் யாருக்கு கொடுத்திருப்போம்? அது திப்பு பையன் பேர் தானே மேம்? பதே ஹைதர். ஹைதர் அலிக்கு ஒண்ணு கொடுத்திருப்போம். கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரராக எத்தனை வயசுல பொறுப்பேற்றிருப்பாரு? 30 வயசு. 30 வயசுல. ஓகே. குயிலி பற்றி உளவு கூற மறுத்து கொல்லப்பட்ட மேய்ச்சல் தொழில் புரிந்த பெண் உடையாள். பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் எப்படி சொல்லியிருப்பாங்க? போலிக்கார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாளையக்காரர் சிஸ்டம் எந்த வருஷம் தோன்றிருக்கும்? 1529. திப்பு சுல்தான் காலத்துல ஒரு பக்கோடாவோட மதிப்பு 3 ரூபாய்க்கு சமம். 3 ரூபாய்க்கு சமம். ஆற்காட்டு நவாப்போட மூத்த அண்ணன் மாபூஸ் கான். முகமது அலி தான் அவர் பேரு மேம். முகமது அலி. வேலு நாச்சியார் அவரோட அமைச்சர் பேர் சொல்லுங்க. தாண்டவராயன். சையத் அப்படின்றவர் இருப்பார்ல, அவர் யாரு? அவர் சப்போர்ட் பண்ணாங்கன்னு அனுப்பிச்சு வச்ச ஆளு மேம். யாரு? கேட்டுப்பாங்க மேம். ராஜகுமார் இருக்கா சொல்லுங்க. அது சைதர் அலி இருப்பாங்களா மேம்? அவங்களோட ஒரு தலைவர் தான் மேம். திண்டுக்கல் ஹெட்டோட தலைவர் மேம். உதவி கேட்கும் போது அந்த சையத் அலி மூலமா உதவி செய்ய சொல்லியிருப்பாங்க. சையத் மூலமா. அவங்க எத்தனை வருஷம் கோபால் நாயக்கரோட அடைக்கலத்துல இருந்திருப்பாங்க? 8 வருஷம். 8 வருஷங்கள் இருந்திருப்பாங்க. உடையாளுக்கு சிறப்பு செய்யுமாறு வேலுநாச்சியார் என்ன பண்ணிருப்பாங்க? நடுக்கல் நட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. திராவிட இல்லம் நிறுவிய இடம் சென்னை. திருவல்லிக்கேணில நிறுவிருப்பாங்க. தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க? 1916. நவம்பர் 20, 1916. 1926 இந்தியாவின் முதல் சட்டமன்ற உறுப்பினர் முத்துலட்சுமி அம்மையார். அரசு அதிகாரங்களை தேர்வு செய்ய 1924 நீதி கட்சி அமைத்த வாரியம் பணியாளர் தேர்வு வாரியம். இதே ஆணையமா எப்ப மாத்திருப்பாங்க? 29. சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இல்லாத ஜாதிகளற்ற பிறப்பின் அடிப்படையிலான பாகுபற்ற ஒரு சமுதாயத்தை ஆதரித்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம். அடுத்த கொஸ்டின். பெரியார் எந்த வருஷம் நகரசபை தலைவரா இருந்திருப்பாரு ஈரோட்ல? 18 to 19. அந்த பீரியட்லாம் வீடுகள் எல்லாத்துக்குமே அந்த குழாய் போட்டுப்பாரு, எல்லா வீட்டுக்குமே.
அடுத்த கொஸ்டின். ஆயிரத்தி 1578 கோவாவில் வெளியிடப்பட்ட தமிழ் புத்தகம். தம்பிரான் வணக்கம். தம்பிரான் வணக்கம். 1898 அயோத்திதாசர் சென்னையில் நிறுவிய அமைப்பு. 1898 அயோத்திதாசர் சென்னையில் நிறுவிய அமைப்பு சாகித்ய பௌத்த சங்கம். அயோத்திதாசர் தொடங்கிய இதழ். தமிழன். ஒரு பைசா தமிழன். எப்போ வரைக்கும் வந்திருக்கும்? 1914. 1914. எப்ப ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு? 1907 இருந்து 11 வரைக்குமே வந்திருக்கும். அவர் ஆரம்பிச்ச ஒரு சபா அத்வைதானந்த சபா. அவரும் ஜான் திரவியமும் சேர்ந்து எந்த அமைப்பை ஆரம்பிச்சிருப்பாங்க? பஞ்சமர் பள்ளிகள். திராவிட. அயோத்திதாசரும் ஜான் ரத்தினமும் சேர்ந்து திராவிட இயக்கம், திராவிடர் கழகம் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க 1882. அயோத்திதாசர் திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாட்டை நடத்திய இடம் நீலகிரி. வள்ளலார் இலவச உணவகத்தை எங்க ஆரம்பிச்சிருப்பாரு? வடலூர். வள்ளலார் தந்தை இறப்புக்கு பிறகு எங்கு போயிருப்பாங்க, குடிபெயர்ந்திருப்பாங்க? சென்னைக்கு அவரோட அண்ணனோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. உயிர்களிடையே இருக்க வேண்டிய பிணைப்புகளாக வள்ளலார் கருதுவது நம்பிக்கையும் இரக்கமும். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடின்னு நேவரோடது. வள்ளலாரோட பீரியட் சொல்லுங்க, காலம். 1823 to 1873. 1823 to 74. ஊவேசா 1898 வெளியிடும் அந்த நூல், எந்த நூல் வெளியிட்ட நூல், பதிப்பிச்சு வெளியிட்டது? 1898 மணிமேகலை. அந்த வருஷம் தான் 1898 அயோத்திதாசர் சாகித்ய பௌத்த சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாருன்னு பார்த்தோம். அது போல 87 என்ன கொண்டு வந்திருப்பாரு? 87 சீவக சிந்தாமணி. புறப்பொருள் வெண்பாமலை வருஷம் 1895 புறப்பொருள் வெண்பாமலை. 94 புறநானூறு 94, புறப்பொருள் வெண்பாமலை 95. 92 1892 சிலப்பதிகாரம். புனித ஜார்ஜ் கோட்டையில் கல்லூரியினை நிறுவியவர் FW எல்லிஸ். அவர் தான் நிறுவிப்பாரு. எந்த வருஷம் நிறுவிப்பாரு? 1816 நிறுவிப்பாரு. தமிழின் மீது சமஸ்கிருதம் கொண்டிருந்த செல்வாக்கை அடையாளம் கண்டவர் சூரியநாராயண சாஸ்திரி. பரிதிமார் கலைஞர். பரிதிமார் கலைஞர் எத்தனை வயசுல இறந்திருப்பாரு? 33 வயசுல இறந்திருப்பாரு. அவர் அறிமுகப்படுத்தின செயல் வடிவம் 14 வரி செடி. பௌத்தத்துக்கு புத்துயிர் அளித்த ஒரு தொடக்க கால முன்னோடி சிங்காரவேலர். தமிழ் இசைக்கு சிறப்பு செய்ததோடு தமிழிசை வரலாறு குறித்த நூல்களை வெளியிட்டவர் ஆபிரகாம் பண்டிதர். தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் மறைமலை அடிகள்.
மறைமலை அடிகள் இளம் வயதுல பணியாற்றிய பத்திரிகை தீபிகா தீபிகா. சித்தாந்த தீபிகா. சித்தாந்த தீபிகா. இவரோட ஆசிரியர் மறைமலை அடிகளோட ஆசிரியர் சுந்தரனார் சோமசுந்தரம். சோமசுந்தர நாயக்கர். இன்னொருத்தவர் சுந்தரனார். நான்மணியம் பே. சுந்தரனார். சுந்தரனாரும் சோமசுந்தர நாயக்கர் இவங்க 2 பேரும். இவரோட பத்திரிகை சொல்லுங்க. மறைமலை அடிகளோட பத்திரிகை ஞானக்கடல். அறிவுக்கடல். அறிவு கடல்ல என்ன மாத்திருப்பாரு? அறிவு சாகரம் ஞான கடலா மாத்திருப்பாரு. ஞான சாகரம் இருந்ததுதான் அறிவு கடலா மாட்டாரு. ஞான சாகரத்தை அறிவு கடலா மாத்திருப்பாரு. அவரோட பொண்ணு பேரு நீலாம்பிகை அம்மையார். நீலாம்பிகை அம்மையார். அவங்க பெரியாருக்கு எந்த வருஷம் பட்டம் கொடுத்திருப்பாங்க? தலைமை தாங்கிருப்பாங்களா? 1930. எந்த வருஷம்? 38 நவம்பர் 13. நவம்பர் 13. அதுல வழங்குனவங்க, பட்டம் வழங்குனவங்கன்னா யாரு? தர்மாம்பாள் வந்து வழங்கியிருப்பாங்க. மறைமலை அடிகளின் சமரத சன்மார்க்க சங்கம் என்னும் நிறுவனம் என்னவென்று அழைக்கப்பட்டது பின்னாளில்? அது பெயரை மாத்திருப்பார்ல. பொதுநிலை கழகம். பொதுநிலை கழகம். மதராஸ் ஐக்கிய கழகம் என்னும் அமைப்பை உருவாக்கியவர் நடேசன். சி. நடேசனார். பருத்திமார் கலைஞரோட காலம் சொல்லுங்க. 1870 1903. 70ல இருந்து 1903 வரைக்கும் இருந்திருப்பாரு. மதுரை அருகே விளாச்சேரியில் பிறந்தவர் பருத்திமார் கலைஞர். திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பீட்டு இலக்கணம் இந்த நூலை எழுதினவர் கால்டுவெல். பனையோலைகளில் கையால் எழுதப்பட்டிருந்த பல தமிழ் இலக்கண இலக்கிய நூல்களை பதிப்பித்தவர் பனையோலைகள்ல இருந்து பதிப்பிச்சவர்னு குறிப்பிட்டிருக்காங்க. சி.வை. தாமோதரனார். முழுமையான அச்சகம் யாரு வந்து அமைச்சிருப்பாங்க? சீகன் பால்கு. எந்த வருஷம்? 1709. 1709. அகில இந்திய ஒடுக்கப்பட்டவர் சங்கம் உருவாக்குனவர் யார்? அகில இந்திய ஒடுக்கப்பட்டவர் சங்கம் எம்.சி. ராஜா. ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் வகுப்பினர் ஜீவிய சரித சுருக்கம் யாரோட நூல்? இரட்டைமலை சீனிவாசன். அதுக்கு அவருக்கு திவான் பகதூர் பட்டம் எப்ப கொடுத்திருப்பாங்க? 1936 இருந்து திவான் பகதூர் கொடுத்திருப்பாங்க. ராவ் பகதூர் 1930 ராவ் பகதூர். ராவ் சாஹிப் தான் 26. ராவ் சாஹிப் 26, 30 ராவ் பகதூர், திவான் பகதூர் 36. 3 வருஷம்.
நீதி கட்சியோட ஆங்கில பத்திரிகை பேர் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ். ஆந்திர பத்திரிகை ஆந்திர ஆந்திர பிரகாசிகா. பிரகாசிகா. ஆந்திர பிரகாசிகா. ஆயிரத்தி 1923 தொழிலாளர் மே தினத்தை ஃபர்ஸ்ட் ஏற்பாடு செஞ்சவர் மாசிங்கா. சிங்காலவேலர். இது தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம் நடந்திருக்கும். எந்த 2 பிளேஸ்ல முக்கியமா நடந்திருக்கும்? தென்னிந்திய ரயில்வே வேலை நிறுத்தம். இந்த ரயில்வே வேலை நிறுத்தம் 2 இடத்துல நடந்திருக்கும். கர்நாடிக் மில். திருச்சி, பொன்மலை இந்த 2 இடத்துலயும் அந்த வேலை நிறுத்தம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தோட முதல் மாநாடு எங்க நடைபெற்றிருக்கும்? முதல் மாநாடு சென்னை. முதல் மாநாடு பம்பாயில நடந்திருக்கும். அக்டோபர் 31. எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க சென்னை தொழிலாளர் சங்கம்? 1918. 1918. எங்க நடந்த மாநாட்டுல நீதி கட்சியோட பேரை திராவிடர் கழகம்னு மாத்திருப்பாங்க? 1944 சேலம் மாநாடு. 1944 சேலம் மாநாட்டுல மாத்திருப்பாங்க. நீதி கட்சியோட சுயேட்சை வேட்பாளர் யாரு? சுப்புராம். சுப்புராயன். அவர் தான் சொல்லுவோம் கட்சியோட இல்ல மேம், அவங்க சுயேட்சைக்காரர் நீதி கட்சி சுப்புராய். ஹெல்ப் உதவி மூலமா சிஎம் வந்து ஆயிருப்பாரு. மருது சகோதரர்கள் எந்த கோட்டையை வந்து போய் முற்றுகையிட்டு இருப்பாங்க? கொஸ்டின் மார்க் கேக்குறேன் ஒரு நிமிஷம். இந்த ஊமை துறைக்கும் சிவத்தையாக்கும் ஒரு இடத்துல கோட்டை கட்டி கொடுத்திருப்பாங்கல்ல மருது சகோதரர்கள். இருந்த கோட்டை தானோ கொஞ்சம் புனரமைச்சு கொடுத்திருப்பாங்க. எந்த கோட்டைய? பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைய புனரமைச்சு கொடுத்திருப்பாங்க. பெண்களின் பங்குல இருந்து கேக்குறேன். பிரிட்டிஷாரோட குறிப்புகள்ல 2வது பாளையக்கார போர்னு யார சொல்லுவாங்க? மருது சகோதரர்களோட கிளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அன்னை கஸ்தூரிபாவின் எளிமையான தோற்றத்தினால் கவரப்பட்டு எளிமையாக வாழ்ந்தவர் அப்படின்னா யார் சொல்லுவோம்? அம்புஜத்தம்மாள் வந்து சொல்றோம். ஓகே. மகாகவி பாரதியாரின் பாடல்களை பாடி விடுதலை உணர்வை ஊட்டியவர் அம்புஜத்தம்மாள். வேலூர் சிலையில இருந்தபோது கருவுற்றும் போது அவரை ஆங்கில அரசு அனுப்பி மகப்பேறில் அனுப்பிச்சிட்டு திரும்ப சிறையில வச்சதுன்னா யாரு சொல்லுவாங்க? அஞ்சலை அம்மாள். கடலூர் அஞ்சலை அம்மாள். நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் அப்படின்னு யார் வந்து சொல்லியிருப்பாங்க? தில்லையாடி வள்ளியம்மைய காந்தி வந்து சொல்லியிருப்பாரு. தில்லையாடி வள்ளியம்மை எப்ப வந்து கைது செய்யப்பட்டிருப்பாங்க? 1913 டிசம்பர் 23. 1913 டிசம்பர் 23 வந்து வால்கிரஸ்ட் இடத்துல கைது செய்யப்பட்டிருப்பாங்க.
அவங்க எந்த ஊர்ல பிறந்திருப்பாங்க? தில்லையாடியில. டிரான்ஸ்வால். தில்லையாடி வள்ளியம்மை எந்த ஊர்ல பிறந்திருப்பாங்க? ஜோகன்ஸ்பர்க் மேம், சவுத் ஆப்பிரிக்கா. தென்னாப்பிரிக்காவுல சோகன்பர்க் என்ற இடத்துல பிறந்திருப்பாங்க. தென்னாட்டின் ஜான்சி ராணி அப்படின்னா யாரு சொல்றோம்? அஞ்சலை அம்மாள். அஞ்சலை அம்மாள். நான் கண்ட பாரதம் இந்த நூல் எழுதினவங்க? அம்புஜத்தம்மாள். அம்புஜத்தம்மாள். அம்புஜத்தம்பாளுக்கு தாமரை திருவிருது எப்ப கொடுத்திருப்பாங்க? 1964. 1964. 1929 தமிழக சட்டமேலவை உறுப்பினராக நியமனம் செஞ்சவங்க? லட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி. முத்துலட்சுமி ரெட்டி இதுக்கு முன்னாடி புற்றுநோய் மருத்துவ நிபுணரா எப்ப வந்து அவங்களோட வாழ்க்கையை தொடங்கியிருப்பாங்க? 26ல ஃபர்ஸ்ட் சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருப்பாங்க. சட்ட மேலவைனா 29, 26ல சட்டமன்றத்துக்கு இருந்திருப்பாங்க. புற்றுநோய் மருத்துவரா அந்த மருத்துவம் வந்து 49ல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 1949ல புற்றுநோய் மருத்துவ நிவாரண மருத்துவமனையை தொடங்கி வச்சிருப்பாங்க. தமிழகத்தின் அன்னி பெசன்ட் அப்படின்னு அழைச்சவர்? அறிஞர் அண்ணா. மூவலூர் ராமாமிர்தத்தை சொல்லியிருக்காங்க. அண்ணா வந்து மூவலூர் ராமாமிர்தத்தை சொல்லியிருப்பாங்க. மூவலூர் ராமாமிர்தம் எந்த ஊர்ல பிறந்திருப்பாங்க? மயிலாடுதுறை மேம். திருவாமூர், மயிலாடுதுறை பக்கத்துல பிறந்திருப்பாங்க. இவங்க எந்த குலத்தை சேர்ந்தவங்க? இசைவேளாளர் குலத்தை வந்து சேர்ந்தவங்க. அந்த இசைவேளாளர் மாநாட்டை வந்து வச்சிருப்பாங்க. எங்க ஆரம்பிச்சிருப்பாங்க? திருச்சி மேம். மயிலாடுதுறையில தான் ஆரம்பிச்சிருப்பாங்க 1925ல. அது முக்கியமா பெரிய தலைவர்கள்லாம் நிறைய பேர் கலந்துட்டு இருப்பாங்க. யார் யாருன்னு சொல்லியிருப்பாங்க? யார் யாருன்னு சொல்லுங்க. பெரியார். பெரியார், திருவிகா, வேற பெரியார், திருவிகா, மயூரமணி, சின்னையா பிள்ளை, ராமநாதன் இவங்க எல்லாரும் கலந்துருப்பாங்க. 1938ல தியாகராஜ பாகவதற்கு ஏலிசை மன்னர் அப்படின்ற பட்டம் வழங்கினவங்க? தர்மாம்பாள். இலவு வாரம் இதை வந்து ஏற்படுத்தினவங்க? மூவலூர் ராமாமிர்தம். இலவு வாரம் மூவலூர் ராமாமிர்தம் மேம். 1940. மூவலூர் ராமாமிர்தமா வருவாங்க? இல்ல மேம், தர்மாம்பாள். தர்மாம்பாள் வந்து வருவாங்க. அவங்க வந்து தமிழ் டீச்சர்ஸ்க்கு எல்லாம் வந்து ஊதியம் வந்து உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மாம்பாள் வருவாங்க. மூவலூர் ராமாமிர்தம் பண்ணினா என்ன பண்ணி சொல்லலாம்? சித்த மருத்துவர். தேவதாசி முறைக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த திருமண உதவித்தொகை நம்ம இப்ப கொடுக்குறோம். அதை இப்ப என்ன பேர்ல அழைக்கிறாங்க? அந்த திருமண உதவித்தொகைய புதுமை பெண் திட்டம் அழைக்கிறாங்க. அஞ்சலி அம்மாவோட பொண்ணு பேரு என்னது? அம்மா கண்ணு. அது காந்தி, அவர் நீலாவதின்னு காந்தி வந்து கூப்பிட்டு போய் பேர் மாத்தி படிக்க வைப்பாரு. எங்க போய் படிக்க வைப்பாரு? கூட்டிட்டு போடுவாங்க.
பாரத ஆசிரமத்துல படிக்க வைப்பாரு. அஞ்சலை அம்மாளோட எத்தனை வயசு நினைவாக நான் கண்ட பாரதம் புக் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க? 70 ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம். வள்ளி திருமண நாடகம் மூலம் புகழ் பெற்றவர்னா யார் சொல்லலாம்? வள்ளி திருமணம் நாடகம் சுந்தராம்பாள். கே.பி. சுந்தராம்பாள். காந்தி புராண நூல் யார் எழுதியிருப்பாங்க? அசலாம்பிகை அம்மையார். அசலாம்பிகை அம்மையார். எந்த ஊர்ல பிறந்திருப்பாங்க? ரத்தனை விழுப்புரம். திண்டிவனத்துல. விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட், திண்டிவனம் தாலுகா, இரட்டனையில பிறந்திருப்பாங்க. எந்த வருஷம் பிறந்திருப்பாங்க? 1883. 1883 இல்ல, 75ல பிறந்திருப்பாங்க. 75. மகாகவி பாரதியின் வீட்டுல எதிர்த்த வீட்டுல இருந்தவங்கன்னா யாரு சொல்லுவோம்? கோதை நாயகி. இவங்களும் பாரதியோட பாட்டை வந்து பாடி விடுதலை உணர்வை தூண்டியிருப்பாங்க. முதலில் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கைது செஞ்சு வரி கட்டின பெண்மணி ருக்மணி லட்சுமிபதி. இந்திய விடுதலை போரில் ஒரு புரட்சி வீராங்கனையா இருந்தவங்கன்னா சிங்கப்பூர்ல டாக்டர் தொழில் பண்ணிருப்பாங்க. கேப்டன் லட்சுமி. சோதனையின் கொடுமை, உத்தமசீலன் இந்த நாவல்களை எழுதினவங்க? சோதனைகளின் கொடுமை, உத்தமசீலன், கோதை நாயகி. இந்திய மேடைகளின் ராணி அப்படின்னு சொல்றவங்க? அஞ்சலை அம்மாள். இந்திய மேடைகளின் ராணி கோதை நாயகி. கே.பி. சுந்தராம்பாள். இந்திய மேடைகளின் ராணி கே.பி. சுந்தராம்பாள். 1926 பாரிஸில் நடைபெற்ற உலக பெண்கள் மாநாட்டில் இந்திய பிரதிநிதியாக கலந்து கொண்டவர்? ருக்மணி லட்சுமிபதி. கதர் என்றால் ஐயாமுத்து, ஐயாமுத்து என்றால் கதர். இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் யாரு? ராஜாஜி சொல்லியிருப்பாரு. இந்திய பெண்கள் சங்கம் எந்த வருஷம் ஆரம்பிச்சிருப்பாங்க? 1917. யார் யார் சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க? அன்னி பெசன்ட். 3 பேர் வந்து அடையாறுல ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே. இதே அகில இந்திய பெண்கள் மாநாடுனா எங்க நடந்திருக்கும்? 1927 மேம். 1927 நடந்திருக்கும். விடுதலை வேள்வியில் தமிழகம் இதை எழுதினவங்க யாரு? விடுதலை வேள்வியில் தமிழகம். பத்மாவதி ஆஷர் இவங்கதான் வந்து எழுதிருப்பாங்க. ஓகேவா? இப்போ காந்தி புராணம் பார்த்தோம்ல, காந்தி புராணத்துல எத்தனை பாடல்கள் மொத்தம் இருக்கு? காந்தி புராணம்
2034 பாடல்கள். 2034 பாடல்கள். எத்தனை வரிகள் இருந்துச்சுன்னு பார்த்தோம்? எத்தனை வரிகள் வந்து காந்திய சிறப்பிச்சு சொல்லிச்சுன்னு கேக்குறேன். 319 மேம். 310 வரிகளுக்கு மேல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எத்தனை காண்டம் இருக்கும் காந்தி புராணத்துல? 6 மேம். 8 காண்டங்கள். அசலாம்பிகை அம்மையாரோடது காந்தி புராணம் 8 காண்டம், 310 வரிகளுக்கு மேல காந்தியை பத்தி சொல்லியிருக்கோம். 2034 பாடல்கள் வந்து இருக்கு. இவங்களை இக்கால ஔவையார் அப்படின்னு சொல்லிட்டு யார் அழைச்சிருப்பாங்க? திருவிகா. திருவிகா வந்து அழைச்சிருப்பாங்க. முத்துலட்சுமி அம்மையாருக்கு பத்மபூஷன் விருது எந்த வருஷம் கொடுத்திருப்பாங்க? 1956. 1956 இருந்து கொடுத்திருப்பாங்க. அந்த தேவதாசி ஒழிப்பு சட்டம் எந்த வருஷம் நிறைவேற்றப்பட்டிருக்கும்? 47 அக்டோபர் 9. 47 அக்டோபர் 9ஆம் தேதி அது வந்து நிறைவேற்றம் பண்ணிருப்பாங்க. காந்தியோட ஹரிஜன மேம்பாட்டு நிதிக்காக தான் அணிந்திருந்த தங்க நகையெல்லாம் கலட்டி கொடுத்தவர்னா யாரு? பத்மாவதி ஆசரா மேம். பத்மாவணி அம்மையார் தான். சரி, ருக்மணி லட்சுமிபதி தான் கொடுத்துருப்பாங்க. ஹரிஜன மேம்பாட்டுக்காக தங்களோட தங்க நகையெல்லாம் கொடுத்தவங்க ருக்மணி லட்சுமிபதி தான் கழட்டி கொடுத்துருப்பாங்க. இப்போ பெண்கள் பங்கு ஒரு விளையாட்டு. நீதி கட்சியோட தலைவரா பெரியார் எப்ப ஆயிருப்பாரு? 1938. 38ல பெல்லாரி ஜெயில இருக்கும் போது வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்காக 37ல சிறைக்கு போயிருப்பாரு. 2 வருஷம் கிட்ட இருப்பாரு. 38 பெல்லாரி ஜெயில தான் இருப்பாரு. அப்ப ஜெயில இருக்கும் போதே அவர் வந்து தலைவரா வந்து போட்டிருப்பாங்க. அவரோட உண்மை இதழ் எந்த வருஷம்? பெரியாரோட உண்மை 1970. எந்த மாநாட்டுல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க? திருச்சி மாநாட்டுல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. திருச்சி. புரட்சி எந்த வருஷம்? 33ல புரட்சி. சுயமரியாதை மாநாட்டோ முதல் மாநாடோட தலைவர் சவுந்தரபாண்டியன். ஓட தலைமை யார் இருப்பாங்க? சுப்பிரமணியம் மேம். சுப்பராயலு. சரி, சுப்புராயன் அவரு தான் வந்து இருந்திருப்பாரு. சுப்புராயனா சுப்புராயலுவா? 28ல நடந்துக்குமா ஃபர்ஸ்ட் மீட்டிங்? அப்ப யார் இருப்பாங்க சிஎம்மா? 29 பீரியட்ல யார் இருப்பாங்க? சுப்புராயலு தானே இருப்பாங்க. சுப்புராயலு தலைமை, அந்த சிஎம் வந்து தலைமை வச்சிருப்பாரு. அப்புறம் ஏன் சிறைப்பறவைன்னு சொல்றோம் பெரியார? 15 வருஷம் 23 ஜெயில் போனார். 15 வருஷத்துல 23 தடவை ஜெயிலுக்கு வந்து போயிருப்பாரு. பெண்ணியம் குறித்து பெரியாரோட புக்கு பெண் ஏன் அடிமையானாள். பெரியாருக்கு எப்போ எந்த வருஷம் மத்திய அரசு அஞ்சல் தலை கொடுத்திருப்பாங்க? 1978 மேம். 78 73 73ல இறந்து போவாங்க மேம். யுனெஸ்கோ 78ன்னு படிச்ச மாதிரி இருக்கு. யுனெஸ்கோ 78ல யுனெஸ்கோ எந்த வருஷம்? 70. அப்ப இது 70 யுனெஸ்கோ கொடுத்திருப்பாங்க. என்னென்ன பட்டம் யுனெஸ்கோ கொடுத்திருப்பாங்க? தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்.
அப்போ அஞ்சல் தலை வந்து 73. ஓகே. 8 அவர் வந்து சொன்னாங்க. அம்பேத்கரோட சொல்லுங்கக்கா. 73 இறப்புன்னு சொன்னாங்க மேம். 78 தான் அஞ்சல் தலைன்னு சொன்னாங்க மேம். கரெக்டா திவ்யாட்ட கேளுங்க மேம். மேம் செக் பண்றேன் மேம். செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே. அம்பேத்கரோட ஜாதி ஒழிப்பு புத்தகத்தை எந்த வருஷம் மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு? 1936. 36ல மொழிபெயர்ப்பு செஞ்சிருப்பாரு. ஓகே. பெரியார் நாகம்மை திருமணம் எந்த வருஷத்துல நடந்திருக்கும்? 19 வயசுல நடந்திருக்கும். பெரியார் மணியம்மை கல்யாணம் தான் அதோட 70 வயசுல வந்து நடந்திருக்கும். ஓகே. சுயமரியாதை இயக்கம் எந்த வருஷம் ஆரம்பிச்சிருக்காங்க? 1925 நவம்பர் 20. நவம்பர் 25ல இருந்து நடந்திருக்கும். அவர் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் வந்து எந்த மீட்டிங்ல போய் கேட்டிருப்பாரு? காஞ்சிபுரம் மாநாட்டுல மேம். காஞ்சிபுரம் காங்கிரஸ் மாநாட்டுல வந்து கேட்டிருப்பாரு. அதுல வந்து குடுக்கலன்னு சொல்லிதான். அதுல 21ல கேட்டிருப்பாரு. அவங்க மறுப்பு தெரிவிச்ச உடனே ஒரு 4 நாள்ல சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கிடுவாரு 25ல. செக் பண்ணிட்டேன் மேம். சொல்லுங்க மேம். 73ல இறப்பு மேம். 78ல அஞ்சல் தலை மேம். 73ல இறந்திருப்பாரு. 78ல அஞ்சல் தலை. 70ல யுனெஸ்கோ. அது 3 வருஷம் மாற்றணும் மறக்காம. எத்தனாவது வயசுல இறந்திருப்பாரு பெரியார்? 94 வயசுல இறந்திருப்பாரு. ஓகே. தென்னகத்து பெர்னாட்ஸ் அப்படின்னா யாரு? அண்ணா. அண்ணாவைதான் தென்னகத்தின் பெர்னாட்ஸா அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஃபர்ஸ்ட் யார் வந்து அண்ணாவை வந்து இந்த நீதி கட்சியில வந்து சேர்க்கறதுக்கு கூப்பிட்டுருப்பாங்க? ராஜாஜி வந்து பெரியார வந்து காங்கிரஸ்ல வச்சிருப்பாரு. அண்ணாவை வந்து நீதி கட்சியில யாரு வந்து கூப்பிட்டுருப்பாங்க? வாசுதேவ். சொல்லிட்டேனே. வாசுதேவ் அப்படின்றவரு அப்போ வந்து சென்னை மாகாணத்துல நீதி கட்சியோட சென்னை மேயரா இருந்திருப்பாரு. சரிங்களா? அப்ப நீதி கட்சி ஆட்சி நடந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த மொழிபெயர்ப்புக்காக வந்து அண்ணாவை வந்து கூப்பிட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஆங்கில பேச்ச தமிழ்ல மொழிபெயர்ப்பு தரணும் அப்படின்றதுக்காக அண்ணா ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருப்பாங்க. வாசுதேவ் அப்படின்றவர். அண்ணா வந்து ஆசிரியரா எந்தெந்த இதழ்ல இருந்திருப்பாரு? ஏதாவது ஒரு இதழ் சொல்லுங்க. மாலைமணி, காஞ்சி. காஞ்சி, திராவிட நாடு, மாலைமணி இதெல்லாம் வந்து இருந்திருப்பாரு. ஓகே. அண்ணா வந்து நீதி கட்சியோட எத்தனாவது மாநாட்டுக்கு தலைமை ஏற்றிருப்பாரு? நீதி கட்சியோட ஒரு 14வது மாநாட்டுக்கு அண்ணா வந்து தலைமை ஏற்றிருப்பாரு. ஓகேங்களா? அவரு வருடம் சொல்லுங்க. 43ல நீதி கட்சி மாநாடு சுயமரியாதை மாநாடு கேட்கல, நீதி கட்சி மாநாடு கேட்கிறேன். அவர் எந்த வருஷம் சத்தியமேத ஜெயதே அப்படின்ற ஒரு குறிக்கோளை வாய்மைய வெல்லும் மாற்றி அமைச்சிருப்பாரு? 68ல வந்து மாத்தி அமைச்சிருப்பாரு. அதே போல சென்னை மாநிலம் அப்படின்றத தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப மாத்தி அமைச்சிருப்பாரு?
69 ஜனவரி 69 ஜனவரி 14 படியரிசி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. ஓகேவா? இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை அப்படின்னு சொன்னவர்னா யாரு? அண்ணா. அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. அண்ணா வந்து எந்த ஸ்கூல்ல ஆங்கில டீச்சரா வேலை பார்த்திருப்பாரு? ஆங்கில ஆசிரியரா? பெத்தநாயக்கம்பேட்டை கோவிந்த நாயக்கன் பள்ளியில ஆங்கில ஆசிரியரா பணியாற்றிருப்பாரு. ஓகேவா? அடுத்து திமுக எப்ப ஆரம்பிச்சிருப்பாரு அண்ணா? 1949 செப்டம்பர் 17. 1949 செப்டம்பர் 17 பெரியாரோட பர்த்டே அன்னைக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காரு. மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை. தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தேவை. தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை. இது சொன்னவர் யாரு? அண்ணா வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே. அப்போ பெரியார் அண்ணா அதுல இருந்து பார்த்திருக்கோம். சீர்திருத்தவாதிகள் எல்லாம் பார்த்தோம். பெண்களின் பங்கு பார்த்தோம். தொடக்க காலத்துல என்னென்ன வந்து விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ ஒரு ஆஃப் வந்து யூனிட் 6ல வந்து படிச்சிருக்கோம். அடுத்த வகுப்புல வரும்போது அந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த தமிழ் லிட்ரேச்சர் சம்பந்தமா இருக்கும்ல, அக்காலம் முதல் இக்காலம் வரை தமிழ் சமுதாய வரலாறு, தொல்லியல் சான்று, அப்புறம் திருக்குறள், இந்த ஆஃப் வந்து படிச்சுட்டு வாங்க. இது வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து நம்ம வந்து ரிவிஷனா வச்சுக்கலாம். சரிங்களா? இன்றைய வகுப்புல யாருக்கும் ஏதாவது டவுட் இருக்குங்களா? இன்றைக்கு வகுப்பு வந்து முடிச்சுக்கலாம். நன்றி. தேங்க்யூ.